Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற லெசன் பயோமாலிக்யூல்ஸ். ராவா தமிழில் சொல்ல போனால் உயிரி மூலக்கூறுகள். அது என்ன உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ், பயோகெமிஸ்ட்ரி அந்த டைட்டிலில் படிக்கிறோம். இதை பயோகெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து என்னெல்லாம் வேலை பண்ணுது, அப்படி பண்ணும்போது அதை ஏன் நம்ம பெரிய சைஸ் ஆனது, தட் இஸ் மேக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம், மைக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம், அதனுடைய சைஸ் என்ன, அது ப்ரைமரி மெட்டபோலைட்னா என்ன, செகண்டரி மெட்டபோலைட்னா என்ன அப்படின்னு போயிட்டே இருக்குது இந்த லெசன். இந்த லெசனில் என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குது படிக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பேராகிராஃபில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனலைசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஒரு உயிருள்ள பொருள், அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லீவ்ஸை எடுத்து அதை ஒரு சால்வெண்ட்டில் போட்டு அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறோம். ஃபில்டர் பண்ணி வைக்கிற அந்த கண்டென்ட்டில் ஃபில்ட்ரேட்டு ரெட்டன்டேட்டுன்னு பிரிக்கிறோம். அப்படி போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை அந்த கண்டென்ட்டில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுகிறோம் இந்த லெசனில். அதுக்கப்புறம் திரும்பவும் மேக்ரோ மாலிக்யூல்னால் என்ன, மைக்ரோ மாலிக்யூல்னால் என்ன, ப்ரைமரி மெட்டபோலைட்னா என்ன, செகண்டரி மெட்டபோலைட்னா என்ன, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்டு கொஞ்சம் போல் குழப்பம் வரா மாதிரி ஃபீல் ஆகும் என்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி எந்தெந்த பேராகிராஃபை எப்போ படிக்கலாம், லைக் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் படிச்சுட்டு தேர்டாக இந்த அமினோ ஆசிடோ அதெல்லாம் படிக்காமல் நேராக மேக்ரோ மாலிக்யூல்னால் என்ன, மைக்ரோ மாலிக்யூல்னால் என்ன, ப்ரைமரி மெட்டபோலைட்னா என்ன, செகண்டரி, அப்படியே அந்த ஒரு கண்டினியூஷனுக்காக அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ நமக்கு ஒரு தெளிவு வரும். அதாவது இப்போ நான் ஒரு செடியோட பகுதிகளையோ இல்லை ஒரு அனிமல் பாடியில் இருக்கிற லிவரையோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனை எடுத்து நான் மேசுரேட் பண்ணி நல்லா அரைச்சி அதை நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கிற காம்பனண்ட்டில் எது சாலபிள் ஃப்ராக்ஷனில் இருக்குது, எது இன்சாலபிள் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கிற இந்த கண்டென்ட் ஒரு கண்டினியூஷனுக்காக அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டினியூஸாக எந்த பார்ட்டுக்கு அப்புறம் எதை படிக்கலாம் அந்த மாதிரி. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் உண்மையாலுமே பயோமாலிக்யூல்ஸாக நம்ம உடம்புல இருக்க, தட் இஸ் லிவிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாம் பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா இந்த லெசனில் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் கூட வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் இப்போ படிக்கும்போது அப்படியே சைட் பை சைட் படிச்சுட்டு செப்பரேட்டாக நாம் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதெல்லாம் இன்னொரு வீடியோலையும், என்சைம் கொஞ்சம் பெருசு அதை தனியாக ஒரு வீடியோலையும் பார்க்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லெசன் பயோமாலிக்யூல்ஸ் மேபி ஒரு 3 வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஆரம்பிப்போம் லெசனை. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பயோமாலிக்யூல்ஸ், உயிரி மூலக்கூறுகள். தெர் இஸ் அ வைட் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் அவர் பயோஸ்பியர். இது நமக்கு தெரிஞ்சது தான். முனிரால் ஆரம்பித்து மெமாலியா வரைக்கும், அனிமாலியாவில் இருக்கிற மெமாலியா வரைக்கும் எத்தனை வெரைட்டி இருக்குது. பிளான்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாலோஃபைட்டால் ஆரம்பிக்கிற பிளான்ட் அப்படியே ஆஞ்சியோஸ்பர்ம் வரைக்கும், பூக்கும் தாவரங்கள் வரைக்கும் அத்தனை வெரைட்டி இருக்குது. அந்த பூக்கும் தாவரங்களில் கூட மரமாக நிறையவும் குட்டி குட்டியாக கண்ணுக்கே தெரியாது சின்ன சின்ன பிளான்ட்டாகவும் இல்லை குட்டி குட்டி ஹெர்பாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வெரைட்டி தான். ஒன்றுத்துக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த யூனிக் ஃபீச்சரை வச்சு தான், பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் தான் அந்த யூனிக் ஃபீச்சரு. அதுதான் இங்கே தெர் இஸ் அ வைட் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் அவர் பயோஸ்பியர். நவ் a question that arises in our mind is, are all living organisms made of the same chemicals, that is elements and compounds? உண்மையாலுமே எல்லா உயிர்கள்லேயும் ஒரே மாதிரி கெமிக்கல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சிலது பேசிக்கலாக ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ஒவ்வொரு பழம் எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொரு டேஸ்ட் டிஃபர் ஆகுது இல்லையா? அப்படின்னா அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க தானே செய்யுது. யூ ஹவ் லேர்ன்ட் இன் கெமிஸ்ட்ரி ஹவு எலிமெண்டல் அனாலிசிஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு. கெமிஸ்ட்ரியில் படித்தது. இஃப் யூ பெர்ஃபார்ம் சச் அன் அனாலிசிஸ் ஆன் அ பிளான்ட் டிஷ்யூ, animal tissue or a microbial paste, we obtain a list of elements like carbon, hydrogen, oxygen and several other and the respective content per unit mass of a living tissue. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு.
இதோட காம்போசிஷன் இருக்குல்ல, இது இவ்வளோ இருக்குது, அது அவ்வளோ இருக்குது, அந்த சேஞ்சு குட்டி சேஞ்சஸும் அதில் சேர்த்து வைக்கப்படுற கண்டென்ட் இருக்கு இல்லையா. ஒரு பிளான்ட் செல்லுனா அதில் வேக்யூல் இருக்குது, ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்னா அதில் வேக்யூல் இருக்குது. அது என்ன சேர்த்து வைக்குதோ அந்த சேர்த்து வைக்கப்பட்ட காம்பவுண்ட் அந்த செல்லோட நேச்சுரை பொறுத்து என்னவாக மாறுகிறது, அதுதான் செகண்டரி மெட்டபோலைட்டுன்னு படிப்போம். இந்த மாதிரி குட்டி வேரியேஷன் ஒவ்வொரு உயிர்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. If the same analysis is performed on a piece of earth crust as an example of non-living matter, we obtain a similar list. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த உயிர் அப்படிங்கிறது, அந்த உயிரி உலகம்ங்கிறதே பார்ட் ஆஃப் த எர்த் crust. நம்ம இதை தான் பின்னாடி வர ஜெனட்டிக்ஸ் லெசன்லேயே படிப்போம், கெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதாவது இந்த பூமியில் இருக்கிற அத்தனை கண்டென்ட்டும் நம்ம உடம்புலையும் இருக்குது. என்னென்னா ஹியர் அண்ட் தேர் வேரியேஷன் இருக்கும். அதில் சிலது ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். சிலது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம உடம்புல, தட் இஸ் உயிர் த லிவிங் செல்லில் அதிகம். ஸோ ஆக மொத்தம் இந்த எர்த் கிரஸ்டில் இருக்கிற அத்தனையும் உயிர் செல்லுலேயும் இருக்கிறது, அதுதான் கண்டென்ட். ஸோ we obtain a similar list. What are the differences between the two lists? In absolute terms, no such differences could be made out. Difference in onno ille. All the elements present in a sample of earth crust are also present in the sample of living tissue. However, a closer examination reveals that the relative abundance of carbon and hydrogen with respect to other element is higher in any living organisms than in earth crust. So எல்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற அத்தனையும் இங்கேயும் இருக்குது, ஆனாலும் கார்பன் ஹைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நாம் இந்த லிஸ்ட்டை படிப்போம். டேபிள் 9.1, a comparison of elements present in non-living and living matter. Elements, hydrogen, percentage weight of earth crust, இன்னொரு பக்கம் இன்னொரு காலமில் human body, hydrogen 0.14, இங்கே 0.5, கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா earth crustல 0.03, human பாடியில் 18.5, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டால் 46.6 in earth crust and human body 65.0, nitrogen very little, human பாடியில் 3.3, sulfur 0.03, human பாடியில் 0.3, sodium 2.8 here earth crustல, human பாடியில் very low 0.2, calcium 3.6 in earth crust, இங்கே பாடியில் human பாடியில் 1.5, magnesium 2.1, இங்கே 0.1, silicon that is 27.7 abundant in earth crust and negligible amount in human body. And this has been adapted from C.N.R. Rao, Understanding Chemistry, Universities Press, Hyderabad. அந்த புக்கில் இருந்து கொடுத்த ஒரு கண்டென்ட், இதுதான் ஒரு கம்பேரிட்டிவ் அக்கவுண்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம படிக்கும்போது எர்த் கிரஸ்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கண்டென்ட் 27.1 சிலிக்கா SI. ஓகே, ஸோ ஹியூமன் பாடியில் நெக்லிஜிபிள். அதே நேரத்தில் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி ஹைட்ரஜனோ கார்பனோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவலாக நம்ம ஹியூமன் பாடியில் அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம இப்போது அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது படிக்க போகிறோம், ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷன். இப்போது இந்த உடம்புக்குள்ளே இது இவ்வளோ கெமிக்கல் இருக்குது, இது எர்த் கிரஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். We can continue asking in the same way, what type of organic compounds are found in living organisms? How does one go about finding the answer? To get an answer, one has to perform a chemical analysis. இப்போ நாம் chemical analysis பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? We can take any living tissue, a vegetable or a piece of a liver, etc. Anything we'll take and grind it in trichloroacetic acid, Cl3CCOOH, using a mortar and pestle. இதில் போட்டு நம்ம மேசிரேட் பண்ணுறோம், அரைக்கிறோம். We obtain a thick slurry, ஒரு மாதிரி திக்காக ஒரு கண்டென்ட் கிடைக்கும். If we were to strain this through a cheesecloth or a cotton, we would obtain 2 fractions. நமக்கு 2 fraction கிடைக்கும். One is called the filtrate, or more technically the acid soluble pool,
and the second the retentate or the acid insoluble fraction. Scientists have found thousands of organic compounds in the acid soluble pool. இப்போது நான் உங்களுக்கு ஒரு குட்டி பிக்சர் போடுறேன், அந்த பிக்சரில் அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் எது வேணுனாலும். ஜஸ்ட் அ செகண்ட். இப்போது நாம் வந்து ஒரு ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறோம். லைக் இப்போது திஸ் இஸ் the color is very dull. Let me go with the dark shade. Okay, see why everything seems to be dull. Okay. இப்போது நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. அதில் ஐ ஜஸ்ட் கீப் ஒன் ஃபில்டர். ஜஸ்ட் அ செகண்ட், ஐ கோ வித் okay, go like this. It is all because of the thinness. இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு ஃப்ராக்ஷன், இப்போ நான் வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டு அரைச்சதை இதில் ஊற்றி வைக்கிறேன். இப்போ இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணோன்னே த கண்டென்ட் விச் இஸ் கம்மிங் டவுன் அண்ட் செட்டில் டவுன் ஹியர். ஓகே, ஸோ இங்கே செட்டில் ஆனது அத்தனைக்கும் பேர் acid soluble pool. ஓகே, உள்ளே வந்தது அத்தனையும் ஆசிட் soluble pool. இங்கே மேலே நின்ன கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் இங்கே மேலேயே நின்ன சில கண்டென்ட்ஸ் இங்கே நின்றுருச்சு. அதெல்லாம் ஆசிட் insoluble pool. ஓகே, ஸோ இங்கே கீழே வந்ததெல்லாம் ஆசிட் soluble pool, மேலே போனதெல்லாம் அப்படியே நின்னதெல்லாம் ஆசிட் insoluble pool. இந்த ஆசிட் insoluble poolக்கு இன்னொரு பேர் retentate. This is called retentate. This is called filtrate. ஓகேவா? இன்னொரு பேர் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே மேலே நின்றுருச்சு, கரைஞ்சி வரல, அதனால் இதெல்லாம் மேக்ரோ மாலிக்யூல். இங்கே கீழே வந்தது அத்தனையும் மைக்ரோ மாலிக்யூல். அண்டர்ஸ்டுட்? இன்னொரு பேருக்கு போனீங்கன்னா இதுக்கு பேர், தட் இஸ் மேலே நின்னது அத்தனையுமே உங்களுக்கு ப்ரைமரி மெட்டபோலைட். ஓகே, கீழே வந்த அத்தனையுமே செகண்டரி மெட்டபோலைட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கரைஞ்சி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப குட்டியாக இருக்கணும். ஸோ அது மைக்ரோ மாலிக்யூல். அதுக்கப்புறம் ஃபில்ட்ராகி வந்ததுனால ஃபில்ட்ரேட். அண்ட் இதனுடைய ஃபங்க்ஷன், நம்ம இப்போ ப்ரைமரி மெட்டபோலைட்னா என்ன, செகண்டரி மெட்டபோலைட்னா என்னன்னு படிக்கும்போது, ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ் பேசிக்கலாக ஒரு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா பேசிக்கலாக ரெஸ்பிரேஷன். ஸோ ஏடிபி ஜெனிரேட் பண்ணுறது தான் பேசிக் மெட்டபாலிசம். அந்த ஏடிபியை வச்சுக்கிட்டு தான் மீதி அத்தனை ஆக்ஷனும் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு லிவிங் செல்லுக்குள்ளே. ஸோ அதுக்கு இன்வால்வ் ஆகிற அத்தனை காம்பவுண்டும் ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ். ஸோ ப்ரைமரி மெட்டபாலிசம்னா உங்களுக்கு குளுக்கோஸ் இருக்கணும், அந்த குளுக்கோஸ் ஏடிபியாக மாற அத்தனை என்சைம் உள்ளே வரணும், அது அத்தனையும் ப்ரோட்டீன். ஸோ என்சைமு, ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுற டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அது அத்தனையும் கார்போஹைட்ரேட், அத்தனையும் மேக்ரோ மாலிக்யூல்ஸ், ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ். இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பிளான்ட்டு சேர்த்து வைக்குது பாருங்கள், அதனுடைய வேக்யூல்ஸில் மைக்ரோப்ஸ் சேர்த்து வைக்குது. அப்புறம் அந்த செல்லுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டலோட ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் சேர்ந்து உள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்து காலப்போக்கில் அது ஆயிலாகவோ, ரெசினாகவோ, டேனினாகவோ, ஆல்கலாய்ட்ஸாகவோ மாறுது. அது அத்தனையும் செகண்டரி மெட்டபோலைட். அதனால தான் நான் இங்கே ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு, செகண்ட் இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு, அப்படியே நம்ம தேர்டு மேக்ரோ மாலிக்யூல், ப்ரைமரி மெட்டபோலைட் அதெல்லாம் படிப்போம். அப்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு திஸ். ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ இதுக்குள்ளே இப்போது
So one is called the filtrate, or more technically the acid soluble pool, and the second the retentate or the acid insoluble fraction. மேலே அப்படியே அந்த இதில் நின்னது. Scientists have found thousands of organic compounds in the acid soluble pool, which is small. Okay. In higher classes, you will learn about how to analyze a living tissue sample and identify a particular organic compound. இதுதான் நம்ம purification and characterization சொல்லுவோம். இப்போ thin layer chromatography ஆகட்டும், இல்லை gas chromatography or column chromatography technique எல்லாமே separation and purification of compound. இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஆனால் இந்த குரோமேட்டோகிராஃபிங்கிற ஒரு வேர்டோ இல்லை பியூரிஃபிகேஷன் கேரக்டரைசேஷன்லாம் 12th புக்கில் நம்ம படிப்போம். கண்டென்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. இந்த பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே வரும், அப்போ பார்த்துப்போம். It will suffice to say that here that one extract the compounds, then subjects the extract to various separation techniques till one has separated a compound from all other compounds. இதுதான் செப்பரேஷன் டெக்னிக், பிரித்து எடுக்கிறது. In other words, one isolate and purify a compound. Analytical techniques, when applied to the compound, give us an idea of the molecular formula and the probable structure of the compound. இப்போ நாம் குரோமட்டோகிராஃபி டெக்னிக் உள்ளே போய் பியூரிஃபை பண்ணி எடுத்து அந்த கெமிக்கலோட ஸ்ட்ரக்சரை எல்லாம் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ரிசர்ச் லெவலில் போகிற ஒரு கண்டென்ட். All the carbon compounds that we get from living tissue can be called biomolecules. Carbon compounds எத்தனையும். However, living organisms have also got inorganic elements and compounds in them. How do we know this? இது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு இப்போ அயன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இல்லைன்னா ஹீமோக்ளோபினோட இது இல்லை, அயடின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா தைராய்டு தைராக்சின் இல்லை, கால்சியம்ங்கிற ஒரு கண்டென்ட் இல்லைன்னா போனில் ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த மாதிரி எத்தனை இன்ஆர்கானிக் கண்டென்ட் நம்ம உடம்புல இருக்குது, அதுதான் இங்கே சொல்ல வருவாங்க. A slightly different, how do we know this? A slightly different but destructive experiment has to be done. One weighs a small amount of a living tissue, say a leaf or liver, and this is called wet weight. Wet weightனா என்னென்னா, ஒரு லீஃபை நம்ம எடுக்கிறோம், அதில் இருக்கிற வாட்டரோடு சேர்த்து, அதை நம்ம வாட்டர் கண்டென்ட்டோடு சேர்த்து எடை போடுறது தான் வெட் வெயிட். ஆனால் அது அப்படியே நம்ம காய வச்சு, வெயிலில் நேராக காய வச்சோ, இல்லை ஷேடில் காய வச்சோ, இல்லை வறுத்தோ, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டா அது ட்ரை வெயிட். ஸோ அண்ட் ட்ரை இட், ஆல் த வாட்டர் இவாப்ரேட்ஸ். கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவாக இருந்தாலும் நாம் இப்போ எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் எடுக்க போகிற இன்ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஆல் த வாட்டர் இவாப்ரேட்ஸ், த ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் கிவ்ஸ் ட்ரை வெயிட். நவ் இஃப் த டிஷ்யூ இஸ் ஃபுல்லி பர்ன்ட், இப்போ இதை நம்ம எரிச்சிடுறோம், ஆஷ் வெயிட் கிடைக்கும் இல்லையா. All the carbon compounds are oxidized to gaseous form, that is carbon dioxide, water vapor அப்படியே போயிட்டு and are removed, எல்லாம் போயாச்சு. இப்போ எரிஞ்ச பிறகு கிடைக்கிற ash, what is remaining is called ash. This ash contains inorganic elements like calcium, magnesium, etc. Inorganic compounds like sulfate, phosphate, etc. are also seen in the acid soluble fraction. ஸோ எல்லாமே இந்த ஆசிட் சாலபிள் ஃப்ராக்ஷனில் கிடச்சிரும். Therefore, elemental analysis gives elemental composition of living tissues in the form of hydrogen, oxygen, chlorine, carbon, etc. While analysis for compounds gives an idea of the kind of organic and inorganic constituents present in living tissues. From a chemistry point of view, one can identify functional groups like aldehydes, ketones, aromatic compounds, etc. But from a biological point of view, we shall classify them into amino acids, nucleotide bases, fatty acids, and carbohydrates, etc. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃபில் தான் இந்த பயாலஜியை படிக்கிறோம். ஸோ நாம் இப்படி பிரிச்சுட்டு போகிறோம். ஸோ இந்த டேபிளில் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன கண்டென்ட் இருக்குது மேலேன்னு. இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A list of representative inorganic constituent of a living tissue, sodium, potassium, calcium, magnesium, water and other compounds, சேர்ந்த compounds.
நம்ம இப்போ இது வரைக்கும் படிச்சுட்டு இப்போ நாம் அப்படியே அனலைஸ் பண்ணி எடுக்கிற அந்த கண்டென்ட்டில் தேர்டாக படிக்க போகிற பேராகிராஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபோலைட். அப்போது ஒரு கண்டினியூஷன் இருந்தால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் இங்கே நம்பர் 3 போட்டு படிச்சுட்ருக்கேன். The primary and secondary metabolite, the most exciting aspect of chemistry deals with isolating thousands of compounds, small and big, from living organisms, determining their structure and, if possible, synthesizing them. நாம் ஒரு செடிக்குள்ளே, அதாவது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே ஆகட்டும், ஒரு அனிமல்குள்ளே ஆகட்டும், என்ன இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நம்மளால் சிந்தட்டிக்காகவும் மாற்ற முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது மெடிசனாகவே இருந்தால் அதை நம்ம தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக மொத்தம் ஒரு செல்லுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. Okay, if one were to make a list of biomolecules, such a list would have thousands of organic compounds, including amino acid, sugar, etc. For reasons that are given in section 9.10, we can call these biomolecules as metabolites. In animal tissues, one notices the presence of all such categories of compounds shown in figure 9.1, first table. These are called primary metabolites. However, when one analyzes plant, fungal and microbial cells, one would see thousands of compounds other than these called primary metabolites. That is, example, alkaloids, flavonoids, rubber, essential oil, antibiotics, colored pigments, scent, gum, spices. These are all called secondary metabolites. So, நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எதெல்லாம் நம்மளோட ப்ரைம் ஃபங்க்ஷனுக்கு ஆகுதோ. ப்ரைம் ஃபங்க்ஷன்னா ஏடிபி சிந்தசிஸ், அது ஒட்டின ஃபங்க்ஷன், அதெல்லாம் ப்ரைமரி மெட்டபோலைட். அதை தாண்டி உள்ளே சேர்த்து வச்சுக்கிற அத்தனை கண்டென்ட்டும் இதை நம்ம அனிமல் பாடியில் பார்க்க முடியாது, பிளான்ட்ஸ்லேயும் மைக்ரோப்ஸ்லேயும் பார்க்கலாம், ஃபங்கலில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே செகண்டரி மெட்டபோலைட்ஸ். While primary metabolites have identifiable functions and play known roles in normal physiological processes. இங்கே பாருங்கள், நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். நார்மல் ஃபிசியாலஜினா என்ன? ஒரு செல் இயங்கிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அதனுடைய இயக்கத்துக்கு தேவையான ஏடிபி ஜெனரேஷன். அந்த ஏடிபியை யூஸ் பண்ணிக்கிட்டு போகிற அத்தனை ஆக்டிவிட்டியும் பிலாங் டு ப்ரைமரி மெட்டபாலிசம். அதுக்கு உள்ள வர அத்தனை காம்பவுண்டும் ப்ரைமரி மெட்டபோலைட். அதை தாண்டி சேர்த்து வைக்கிற அத்தனையும் செகண்டரி மெட்டபோலைட். ஸோ we do not at the moment understand the role of functions of all the secondary metabolite in host organisms. However, many of them are useful to human welfare. Example, rubber, drugs, spices, scents and pigments. See, right now நமக்கு அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஒரு செடியிலையோ இல்லை ஒரு ஃபங்கல் செல்லுலேயோ அது சேர்த்து வச்சுக்கிற செகண்டரி மெட்டபோலைட்டால் அதுக்கு என்ன உதவின்னு அதுக்கு தெரியுதோ இல்லையோ, we human being knows. ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணியே எத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் இதுக்குள்ளேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், எத்தனை மெடிசனை எடுக்கிறோம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ப்ராடக்டை எல்லாம் நம்ம பிளான்ட்டில் இருந்தோம், மைக்ரோப்ஸ்லேருந்தும் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு தெரியுது. அதனால அது இருக்கிறதுனால ஒரு ஹோஸ்ட்டுக்கு என்ன யூஸ், இல்லை அதுக்கே என்ன யூஸ்ன்னு கூட அதுக்கு தெரியாது, பட் நமக்கு தெரியும். So, some secondary metabolites have ecological importance. In the later chapters and years, you will learn more about this. இப்போது இதுக்கு parallel 9.3 டேபிளில் some secondary metabolites. Pigments, இந்த பக்கம் pigments அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா carotenoids, anthocyanin, etc. Alkaloids, morphine, codeine, அது terpenoids, monoterpene, diterpenes, essential oils, lemongrass oil, etc. Toxins, abrins, resins, lectins, concanavalin A, இது எக்ஸாமில் கேட்டிருக்க கொஷின். லெக்டின்ஸ் வந்திருக்கு, ட்ரக்ஸும் வந்திருக்கு, வின்பிளாஸ்டின், கர்குமின். இந்த விங்கா ரோசியாவில் இருந்து தான் இந்த வின்பிளாஸ்டின், கர்குமா மஞ்சளில் இருந்து எடுக்கிறது. பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ், ரப்பர், கம், செல்லுலோஸ், இதெல்லாம் செகண்டரி மெட்டபோலைட். இந்த டேபிள் நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது பயோ மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னா என்ன, அது இங்கே நம்பர் 4 போட்டிருக்கேன். இதனோட கண்டினியூஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். உங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் எடுக்கும்போது ஆசிட் சாலுபிள் பூலுக்கு இன்னொரு பேர் ஃபில்ட்ரேட்டு, இன்னொரு பேர் செகண்டரி மெட்டபோலைட், இன்னொரு பேர் மைக்ரோ மாலிக்யூல்.
மேலே ஸ்ட்ரெயிட்டாக நின்ன ரிட்டன்டேட்டோ இல்லை இன்சாலபிள் ஃப்ராக்ஷனோ அது பேர் ப்ரைமரி மெட்டபாலைட் பிகர் இன் சைஸ் மேக்ரோ மாலிக்யூல். இப்போ நாம் அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். தெர் இஸ் ஒன் ஃபீச்சர் காமன் டு ஆல் தோஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஆசிட் சாலபிள் பூல். தே ஹாவ் molecular weight ranging from 18 to around 800 Dalton approximately. இதுதான் அதனோட weight, smaller in size. The acid insoluble fraction has only 4 types of organic compounds: proteins, nucleic acids, polysaccharides and lipids. ஸோ இந்த 4 தான் உங்களுக்கு மேலே நின்றுச்சு. அது acid insoluble fractionல protein, nucleic acid, polysaccharides and lipids. இதுலேயே தான் நம்ம என்சைமை படிச்சிருவோம், ஏன்னா அது ஒரு ப்ரோட்டீன். Okay, these classes of compounds with the exception of lipids have molecular weights in the range of 10,000 Dalton and above. So இது எல்லாமே 10,000 Daltonக்கு மேலே போகும்போது அது எல்லாமே உங்களுக்கு மேக்ரோ மாலிக்யூல்குள்ளே வந்துடும். For this very reason, biomolecules, that is chemical compounds found in living organisms, are of 2 types. One, those which have molecular weight less than 1000 Dalton and are usually referred to as micromolecules or simply biomolecules, while those which are above, which are found in the acid insoluble fractions, are called macromolecules or biomacromolecules. Bigger size 1000க்கு கீழே போனால் மைக்ரோமாலிக்யூல்ஸ், மேலே பெரிய பெரிய சைஸாக போகும்போது மேக்ரோமாலிக்யூல் ஆர் ஆசிட் இன்சாலபிள் ஃப்ராக்ஷன். The molecules in the insoluble fraction with the exception of lipids or polymeric substances. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிப்பிட் வந்து பேசிக்கலாக மைக்ரோ தான், அதோட வெயிட் கம்மி. பட் அது ரொம்ப என்டாங்கிள் ஆகி இருக்குது. ஏன்னா நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன், லிப்பிடு ப்ரோட்டீன். ஸோ முழுக்க அதை பிரிக்கிறதே கஷ்டம். அதனால it is just moving along with the acid insoluble fraction, but it is basically a micromolecule. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லுவாங்க. The molecules in the insoluble fraction with the exception of lipids or polymeric substances, then why do lipids whose molecular weight do not exceed 800 Dalton come under acid insoluble fraction? That is macromolecular fraction குள்ள அது ஏன் வந்தது? Lipids are indeed small molecular weight compounds and are present not only as such but also arranged into structures like cell membrane and other membranes. When we grind a tissue, we are disrupting the cell structure. Okay, நல்லா அரைக்கும்போது அது அதோட cell structure totally gone. Cell membrane and other membranes are broken into pieces and form vesicles which are not water soluble. ஸோ அரைக்கும்போது இது லிப்பிட் இல்லையா, ஸோ அது எல்லாமே இட் இஸ் நாட் soluble in water. ஸோ அங்கங்கே அப்படியே வெசிக்கலாக ரவுண்டாக நிற்கிறது. Therefore, these membrane fragments in the form of vesicles get separated along with the acid insoluble pool and ends in the macromolecular fraction. Lipids are not strictly macromolecules. So basically they are micro but studied under macro because அது water insoluble. அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் ஆகி அதோட நின்றுடுறது. Okay, the acid soluble pool represent roughly the cytoplasmic composition. The macromolecules from cytoplasm and organelles become the acid insoluble fraction. Together they represent the entire chemical composition of living tissues or organisms. In summary, if we represent the chemical composition of living tissues from abundance point of view and arrange them class-wise, we observe that water is the most abundant chemical in living organisms. இது தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. அந்த வெட் வெயிட்னு சொல்கிறோம் இல்லையா, வாட்டரோட அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும், காஞ்சி போன பிறகு அது எவ்வளோ பவுடர் மாதிரி ஈஸியாக மாறிடும். அந்த அளவுக்கு வாட்டரோட கண்டென்ட் தான் எவ்ரி லிவிங் செல் ஹஸ் காட் மோர் இன் இட், பிகாஸ் சைட்டோபிளாசமே வாட்டரோட பேஸ் தானே. அந்த மாதிரி இப்போது ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் த செல் காம்பனண்ட் வாட்டர், இந்த பக்கம் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் செல்லுலார் மாஸ், வாட்டர் 70 to 90% போயாச்சு. ப்ரோட்டீன் 10 to 15, செகண்ட் இன் ஆர்டர். தேர்ட் இன் ஆர்டர் இதில் இருக்கிற ஆள் நியூக்ளிக் ஆசிட் 5 to 7, போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அதுக்குள்ளே வந்துடும்.
ஃபோர்த்தாக இருக்கிற ஆள் வந்து கார்போஹைட்ரேட் 3%, அடுத்தது லிப்பிட்ஸ் 2%, லாஸ்ட்டாக அயன்ஸ், தட் இஸ் இருக்கிற அயான்ஸ் எல்லாம் சேர்த்து 1%க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுதான் படிக்கிற மெத்தட் இந்த லெசனை. ஸோ ஃபஸ்ட்டு படித்தது அந்த ஒரு பேராகிராஃப். ஐ ஜஸ்ட் கோ பேக். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபு, அடுத்தது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அதில் எடுத்த கண்டென்ட்டு, எர்த்து க்ரஸ்டோட ஒரு கம்பேரிசன், அப்புறம் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கிற கெமிக்கல் ஃபார்முலா, இதை படிச்சுட்டு அப்படி செகண்டரி மெட்டபோலைட்னால் என்ன, ப்ரைமரி மெட்டபோலைட்னால் என்ன, மைக்ரோ மாலிக்யூல்னால் என்ன, மேக்ரோ மாலிக்யூல்னால் என்ன, இதோட இந்த சாப்டர், அதாவது இந்த வீடியோவை நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற அத்தனை கண்டென்ட்டையும் பார்ப்போம். லைக் கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன், அதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் படிப்போம். அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். ஓகே, ஸோ சேயிங் குட் பை.